கனக் ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யமா இருந்தது. அதோட எல்லைகள் ரொம்ப தூரம் வரைக்கும் இருந்தது. இந்த ராஜ்யத்தோட பெரிய எல்லைகளும் அப்புறம் திறமையை ஈர்க்கறதுக்கும் காரணம் இருக்கு. அபிகரன் ஒரு மகா போர் வீரன். ராஜா ஹிரண்யனுக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சுக்க முடியல. அதாவது அபிகரனோட பேரு அவரை விட அதிகமா பேசப்பட்டுச்சுன்னு. இப்படி ஒரு அற்புதமான போர் வீரன் இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து விழுந்தான். இவனுக்கு இங்க வரம் கிடைக்கிறதுக்கு பதிலா அத ஒரு சாபமா நினைச்சு தப்பு பண்ணிட்டாரு அந்த ஹிரண்யன். இன்னைக்கு ஹிரண்யன் அபிகரனை தன்னோட அறைக்கு வர சொன்னாரு. ஓ அபிகரன், சொல்லுங்க மகாராஜா, என்ன ஆணை? ராஜாவாக ஆசைப்படுறியா நீ? மகாராஜா, நான் இந்த பூமியில ஒரு மனுஷனா இருக்க விரும்புறேன். எதுக்கு வெக்கப்படுற? நான் இந்த விஷயத்த மந்திரிகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு எப்போ கனகராஜ்யத்தை பத்தி பேசுறாங்களோ அவங்க முதல் வேலையா அபிகரன் பேரை தான் சொல்றாங்க. என்னோட கடின உழைப்பெல்லாம் இந்த பூமிக்காகவும் இதுல வாழ்ற மக்களுக்காகவும் தான் மகாராஜா. அப்படியா? அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்துல உன் பேரை யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்பேன். நானும் என் கூட யுத்தத்துல பங்கேற்கிறவங்களுக்கும் எப்பவும் இந்த மாதிரி அநியாயத்துல பங்கெடுக்க விருப்பம் இல்லை. நீங்க ராஜாவா வேணா இருக்கலாம், ஆனா என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு துணையா இருக்க முடியாது. இப்போ நான் செய்யறத துரோகம்னு நீங்க நினைச்சாலும் அது உங்க விருப்பம். உன் கூட இருக்கிற அந்த போர் வீரர்களா, அவங்கள பத்தியா பேசுற? அப்பதான் அபிகரன் கூட இருந்த வீரர்கள் அவருக்கு பின்னாடி இருந்து அவரோட முதுகுல குத்தினாங்க. இன்னைக்கு இந்த நாள் கனக் அரண்மனையோட மாளிகை கனக்பூர் நகரத்துல ரொம்பவே புகழ்பெற்றதா இருந்தது. இது இந்த அளவுக்கு புகழ்பெற்றதுக்கு காரணம் இதோட வரலாற்று கதைகள் கிடையாது, ஒரு கெட்ட நிழலோட பயம். மக்கள் சாயந்தரம் ஆனதுமே இந்த பக்கமா வரத கூட நிறுத்திடுவாங்க. கிரீஷ்னு பேர் கொண்ட ஒரு கான்ஸ்டபிள் இன்னைக்கு இதே மாளிகைக்கு பக்கத்துல ஒரு ஆளுகிட்ட லஞ்சம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொடு, காசு கொடு. இல்ல சார், என்கிட்ட காசே இல்லையே. காசு கொடுக்கல உன்னை லாக்அப்ல போட்டுருவேன். ஆனா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே சார். நான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். நீங்க தான் மாசம் மாசம் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க என்ன மாதிரி ஏழைகளை கஷ்டப்படுத்துறீங்க? என்கிட்டயே பிரச்சனை பண்றியா? இல்ல சார், லஞ்சம் கொடுத்துடுறேன். காசை எடு. என்னாச்சு? நான் உன்னை கொம்பால அடிக்கும்போது கூட நீ இந்த அளவுக்கு கத்தலையே. காசு வாங்கினதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? அது பின்னாடி 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 அப்படி என்ன இருக்கு? இந்த பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு அந்த ஆளு கீழே மயங்கி விழுந்துட்டாரு. அந்த பயங்கரமான பேய் அவனை ஒன்னும் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரத்துல பொழுதும் விடிஞ்சது. அந்த ஆளுக்கும் மயக்கம் தெளிஞ்சது. அட, இங்க என்னாச்சு? எங்க போனா? ஒருவேளை இது வெறும் கனவா இருக்குமோ? அந்த ஆளு ரொம்பவே பயந்து போய் இருந்தான். அப்புறம் எல்லா விஷயங்களையும் ஒரு கனவா நினைச்சு அதை மறந்துடணும்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க சில ரத்த கரைகளை அவன் பார்த்தான். அப்புறம் அவனுடைய அந்த கனவு உண்மைன்னு புரிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அந்த இடத்துல 4 போலீஸ்காரங்க இருந்தாங்க. சார் 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 அது. அட, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ பயந்து போயிருக்கீங்க? வாங்க, வந்து பொறுமையா உட்காந்து சொல்லுங்க. அது நான் நேற்று அந்த பழைய கோட்டை கிட்ட போயிருந்தேன். அப்போ ஒரு ராட்சசன் கொன்னுட்டான், அந்த கான்ஸ்டபிளை கொன்னுட்டான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எந்த கான்ஸ்டபிளை கொன்னுட்டான்? அப்புறம் ராட்சசனா? எந்த ராட்சசன்? அட, என்ன சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா சொல்லு, அப்போதானே எங்களுக்கும் புரியும். சார், நான் சொல்றேன். நேற்று கிரீஷ் சார் லஞ்சம் வாங்க வந்திருந்தாரு. நான் முடியாதுன்னு சொன்னேன்னா என்னை அந்த கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அவர் என்ன அடிச்சதால நான் அவருக்கு காசை கொடுத்தனா, அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான ராட்சசன் அங்க வந்துட்டான். என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு மூளை சரியா வேலை செய்தா? கிரீஷ் எங்களோட வேலை செய்கிறவன். அப்புறம் எங்கள் ஆளுங்களில் யாரும் லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க. ரத்தன், நந்து, இங்க நீங்க லஞ்சம் வாங்குறீங்களா இல்லையான்னு விசாரணை நடக்கல. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் கிரீஷ் செத்துட்டான்னு சொல்றான். விக்ரம்,
இவன் சொல்கிற அந்த ராட்சசன் கதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? இவன் கண்டிப்பா ராட்சசனை தான் பார்த்துருப்பான்னு சொல்ல முடியாது. இவன் நல்லா ஏமாந்துருக்கலாம்ல. நம்மளாம் போலீஸ்காரங்க, விசாரணை பண்ண வேண்டியது நம்ம வேலை, முடிவு பண்ணக்கூடாது. என்னை மன்னிச்சிடு விக்ரம். இவன் சொல்கிறத கேட்டதும் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. நீங்கள் 2 பேரும் நீங்கள் லஞ்சம் வாங்குனீங்களா இல்லையான்ற விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி சார். கிரீஷ் எங்க செத்தான்னு சொல்றியோ அந்த இடத்துக்கு நீ எங்களை கூட்டிட்டு போ. இல்ல சார், என்னால உங்களை அந்த ராட்சசன் கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. நேத்து நான் தப்பிச்சிட்டேன், ஆனா இன்னைக்கு என்னால தப்பிக்க முடியுமா? என்னை மன்னிச்சிடு, ஆனா நீ இந்த விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்காம இருக்க. நீ இப்போ ஒரு கதை சொல்றல்ல, இதுக்கான உண்மையான ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இது கதையாவே தான் இருக்கும். அப்புறம் அது வரைக்கும் நீ தான் குற்றவாளியா இருப்ப. சார், நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டி விடுறேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க இப்போவே என்ன லாக்அப் கொள்ள போட்டுருங்க. ஆனா நான் அங்க வரமாட்டேன். வரியா இல்லையா? நீங்க என்ன அடிக்க தான் செய்வீங்க, ஆனா என்ன அவன் கொன்னுடுவான். நான் வரமாட்டேன். விக்ரமும் அவரோட நண்பர்கள் எல்லாரும் அந்த ஆள் இந்த அளவுக்கு பயந்துருக்கிறத பார்த்ததும் அந்த ஆள் அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. அப்புறம் அந்த ஆள் சொன்ன இடத்துக்கே அவங்க எல்லாரும் போனாங்க. 4 போலீஸ்காரங்களும் கிரீஷோட பிணத்துக்கு முன்னாடி போய் நின்னாங்க. கிரீஷோட மரணம் அந்த ஆள் எந்த மாதிரி சொன்னானோ அதே மாதிரி கழுத்து வெட்டப்பட்டு கிடந்தது. பாவம் இந்த கிரீஷ், இவனை நிஜமாவே கொன்னுட்டாங்களே. சார், இவனை கொலை பண்ணது கண்டிப்பாக இந்த பாலடைஞ்ச இடத்துல இருக்கிற ராட்சசனாக தான் இருக்கும். இங்க தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். ஆதாரம் இருக்கான்னு தேடுங்க. சார், உங்களுக்கு தெரியாது, ஜனங்க சாயந்தரம் ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட வரவே மாட்டாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கான காரணம் என்னன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. நந்து சொல்கிறது சரிதான், நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். சசி, நீங்கள் போலீஸ்காரனா இல்லை சின்ன குழந்தையா? இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட டியூட்டியை மட்டும் பாருங்கள், ஓகே? விக்ரம் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற விஷயம் ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்காக அந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாலடைஞ்ச இடத்துல ராத்திரிக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் ஜனங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அப்புறம் எல்லா தடவையும் ராட்சசன்ற பேரை வச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம் விக்ரம், நீ சரியாக சொல்கிற. சாயந்தரம் ஆக போகுது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணலாம். ஒரு வேளை இருட்டானதுக்கு அப்புறமும் இந்த இடத்துல யாரும் தெரியவே இல்லைன்னா அப்போ நம்மளே இதுக்குள்ளே போக வேண்டியது தான். அகில், நீ சரியாக தான் சொல்கிற. 1-2 நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தினா அது நமக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நந்து, ரத்தன், நீங்கள் 2 பேரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரு மனுஷன்தான், ஜனங்களோட பயத்தை இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். விக்ரம், அகில் அப்புறம் 2 கான்ஸ்டபிளுங்க பாழடைஞ்ச மாளிகையில சாயந்தரம் வரைக்கும் மறைஞ்சிருந்தாங்க. மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பிச்சது. ஆனா அந்த இடத்துல ஒரு மனிதர்களை கூட பார்க்க முடியல. அந்த மாளிகையில ரொம்பவே அமைதி நிறைஞ்சிருந்தது. எனக்கு என்னவோ இந்த விஷயம் எல்லாம் இந்த மாளிகைக்கு உள்ளே நடந்திருக்கும்னு தோணுது. சரி, நம்ம உள்ளே போகலாமா? வேணாம் சார், எங்களை அனுப்பி விட்டுருங்க. இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. விக்ரம் சார், நீங்கள் இங்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்திருக்கீங்க. ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் ஜனங்க எந்த காரணத்தை கொண்டு இந்த பக்கம் வரமாட்டாங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆமாம் சார், ப்ளீஸ். ஒருவேளை உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்கள். நீங்கள் வெளியவே நில்லுங்க. நானும் அகிலும் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வரோம். சரி சார். விக்ரம் சொன்னதை கேட்டுக்கிட்டு நந்துவும் ரத்தனும் வெளியில காவல் காக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அகில் விக்ரம் கூட உள்ள போனாரு. 2 பேரும் அவங்க கையில துப்பாக்கி ரெடியா வச்சிருந்தாங்க. விக்ரம் முன்னாடியும் அகில் அவருக்கு பின்னாடியே அவர் கூடவே. இங்கே ரொம்பவே இருட்டாக இருக்கு, கொஞ்சம் கவனமாக கேள். முன்னாடி எது வேணாலும் இருக்கலாம். நான் கவனமாக தான் இருக்கேன். அது யாராக இருந்தாலும் சரி, கிரீஷோட உயிரை எடுத்ததுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும். அவனோட கொலைக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தே தீரணும். அப்பதான் அகில் விக்ரம் பின்னாடி யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரு? வெளியே வாங்க, அப்புறம் சரண்டர் ஆயிடுங்க. இது உங்களுக்கு கடைசி சான்ஸ், இல்லைன்னா நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம். இது நந்து அப்புறம் ரத்தனோட குரல் மாதிரி இருக்கு. சீக்கிரம் அகில், என் கூட வா. விக்ரமும் அகிலும் நந்து அப்புறம் ரத்தனோட சத்தத்தை கேட்டுட்டு அவங்க இருக்கிற பக்கம் ஓடினாங்க. அங்க அவங்க போன போது அந்த இடத்துல நந்து இறந்து போய் கிடந்தாரு.
அப்புறம் ரத்தன் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாரு. இங்க இங்க என்ன நடக்குது? இவ்வளோ சுலபமாக கழுத்தை வெட்டி இருக்காங்க, அப்புறம் ரத்தனையும் காணுமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது விக்ரம்? என்னால் இப்போ என்னோட கண்ணையே நம்பவே முடியலை. இவ்வளோ பயங்கரமான ஒரு கொலையை ஒருத்தரால் எப்படி பண்ண முடியும், அதுவும் இவ்வளோ குறைஞ்ச நேரத்தில்? நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும் விக்ரம். நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். எல்லாருக்கும் பயம் வரும் தான் அகில். நீ உன்னை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோ. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒருவேளை ராட்சசன் விஷயம் உண்மையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது ரத்தனோட குரல் மாதிரி இருக்கு. உள்ள இருந்து தான் வருது. வா, சீக்கிரமா வா. அகிலும் விக்ரமும் 2 பேரும் அங்கேருந்து ஓடினாங்க. பாழடைஞ்சு அந்த மாளிகைக்குள்ள போனாங்க. அங்க எதிர்க்க இருந்த நிகழ்வை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒரு பயங்கரமான ராட்சசன் கையில கோடாரியோட ரத்தன் மேல காலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்புறம் ரத்தன் மயக்க நிலைமையில அந்த இடத்துல விழுந்து கிடந்தாரு. நீ யாரு? எதுக்காக நீ இவரை கொல்ற? இவரை விட்டுடு, விட்டுடு ப்ளீஸ். இவரை விடுறதுக்கு பதிலா எனக்கு யாரோட உயிரை கொடுக்குறீங்க? என்ன? எனக்கு புரியலையே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆளுக்கு பதிலா எனக்கு வேற எந்த உயிரை கொடுக்க போறீங்க? ஒருவேளை நீ யாரையாவது கொல்லணும்னா என்ன தாராளமா கொன்னுக்கோ. தயவு செஞ்சு இவங்களை விட்டுடு. உன்னோட உயிரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு உன் கூட இருக்கானே, அவனோட உயிர் தான் வேணும். நீ நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வேண்டாம், என்ன கொன்னுடாத விக்ரம். நீ என் உயிரை இவனுக்கு கொடுக்க மாட்டேல்ல? இல்ல அகில், நீ கவலைப்படாத. நான் உன்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டேன். உன்கிட்ட 2 வழி இருக்கு. உன் கூட வந்த அந்த 3 ஆளுங்க, அவங்க எல்லாருமே கலங்கப்பட்டவங்க. ஏமாத்துறது, துரோகம், பணம், அதுதான் அவங்களோட மூளைக்குள்ள இருக்கு. இவங்க நிறைய பேரோட வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க. நீயே முடிவெடுத்துக்கோ. நீயும் இந்த மோசமானவங்க கூட சேர்ந்து சாக போறியா, இல்ல இவங்க உயிரை எனக்கு கொடுத்துட்டு உன்னோட உயிரை காப்பாத்திக்க போறியா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இவங்க லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையான்னு அதை பத்தி உனக்கெல்லாம் எப்படி தெரியும்? அப்புறம் நான் யாரோட உயிரையும் யாருக்கும் பலி கொடுத்து அவங்களோட உயிரை பறிக்கிறதுக்கு விரும்பல. அது என்னோட கையில இல்ல. அது மட்டும் இல்லாம அது என்னோட வேலையும் இல்லை. இப்போ என்னால உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்க முடியும். இவங்கள விட்டுடு, தயவு செஞ்சு விட்டுடு. நீ எதுக்காக என்னோட உயிரை கேட்குற? விக்ரம் தான் அவன் உயிரை கொடுக்குறேன்னு சொல்றான்ல. நீ என்னை விட்டுடு, எனக்கு சாக வேண்டாம். இவன் சொல்றது சரிதான். நான் என்னோட சம்மதத்தோட தான் என்னோட உயிரை உனக்கு கொடுக்குறேன். இவங்க 2 பேரையும் விட்டுடு, இவங்க 2 பேரையும் விட்டுடு. நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போதான் அந்த ராட்சசன் தன்னோட ஆயுதம் மூலமா மயக்கத்துல இருந்த ரத்தனோட தலைய வெட்டிட்டான். இல்ல, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. நான் சாக விரும்பல, என்னை விட்டுடு. இவனை விட்டுடு. நான் தான் என்னோட உயிரை கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. நீ எதுக்காக இவனை விட மாட்டேங்கிற? ப்ளீஸ் இவனை விட்டுடு. ஏன், எதுக்காக இப்படி பண்ற? நீ இவனுக்கு ஒண்ணுதான் தேர்வன்னா எதுக்காக எங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வியை நீ கேட்டுட்டு இருந்த? எதுக்காக எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த? நாங்க பயப்படுறத பார்க்கணும்னு நினைச்சியா? அந்த கேள்வி உனக்கானது கிடையாது. மோசமான குணம் உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி மோசமான குணம் உள்ளவங்களால தான் என்னோட மரணமும் நடந்துச்சு. அப்போலேருந்து இந்த மாதிரி மோசமான குணம் உள்ளவங்களை நான் பார்த்தாலே அவங்கள நான் கொன்னுடுவேன். இப்படி சொல்லிட்டு அந்த வீரன் அந்த இடத்த விட்டு காணாம போயிட்டான். அப்புறம் விக்ரம் தன்னோட நண்பர்கள் இருக்கிற பக்கம் பார்த்தாரு.